ஹலோ எவ்ரி ஒன், தினமொரு நோயில் இன்றைக்கி டே 10. இதில் நம்ம பார்க்க போகிற டிஸார்டர் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். ஸோ இது பேசிக்கலி பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் சிஎன்எஸ், அதாவது நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இதை நம்ம படிப்போம். அண்ட் இது வந்து ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் த நேம் இட் செல்ஃப் சேஸ், இதில் வந்து நியூரான்ஸ் வந்து டீஜெனரேஷன் ஆகும். நம்ம பாடியில் நியூரான்ஸ் எதுக்கு தேவை? ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்று சென்சஸ், இன்னொன்று மோட்டார் ஃபங்க்ஷன். இதில் இந்த பார்க்கின்சன் டிசீஸில் மேஜரான பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டார் ஃபங்க்ஷன். அதுலேயும் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெமர் அப்படின்னா நம்மளோட கை கால்களில் வந்து நடுக்கம் ஏற்படும். நார்மலாக இப்படி கை வச்சுருக்கோம், அவங்களால இப்படி வைக்க முடியாது, ரொம்ப நடுக்கமாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னா ரிஜிடிட்டி, அதாவது விரைப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்க்கின்சன் டிசீஸில் வந்து காமனாக பார்க்க முடியும். இது இல்லாமல் மூணாவது ஒன்று இருக்குது, பிராடிகைனீஷியா. அதாவது நம்ம நார்மலாக நடக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மீட்டர் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 மினிட் ஆகுது அப்படின்னா, பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து டபுள் ஆகும், அதாவது ஸ்லோ மூமெண்ட். இதை வந்து பிராடிகைனீஷியான்னு சொல்லுவோம். இது இல்லாமல் போஸ்டரல் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவரால் வந்து மூமெண்ட் வந்து அவங்களால ப்ராப்பராக பண்ண முடியாது. இதுக்கு காரணம் வந்து நியூரோ டீஜெனரேஷன். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டோபமினர்ஜிக் நியூரோ டிரான்ஸ்மிஷன் வந்து இவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்க்கின்சன் டிசீஸ். இது ஏற்படுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். யூடியூப்பில் போய் நம்ம ப்ளேலிஸ்ட்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி டே 11ல் டுமாரோ மீட் பண்ணுறேன். பாய்.